ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு BullsStreet. அதாவது இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்டாக் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் வந்து பெரிய அளவில் செல்வத்தை பெருக்கி கொடுக்குங்கிற என் பர்சனல் ஒப்பீனியன். இதே ஸ்டாக்கை நான் வந்து திருச்சியில் வந்து ஆர்இசி, இப்போதைய பேர் என்ஐடி, பழைய பேர் ஆர்இசி, அங்கே வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம். எங்கள் வீட்டில் வந்து ஒரு 50 ரூபா வந்து பாக்கெட் மணி கொடுப்பாங்க. அந்த 50 ரூபா பாக்கெட் மணியில் ஒரு டீ ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு தினம் 2 எண்ணிக்கையில் ஆட்லாட் அப்போ சொல்லுவாங்க. அந்த ஆட்லாட்டில் அசோக் லேலண்ட் ஸ்டாக் வாங்கிட்டே இருப்பேன். அது திருச்சி தில்லைநகரில் அண்ணாமலைன்னு ஒரு ஷேர் புரோக்கர் இருப்பார். அப்போ போய் அங்கே நான் வாங்கிட்டு இருப்பேன். இது எல்லோரும் அப்போ பைத்தியக்காரனாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த 19 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக் வந்து பின்னாடி வந்து ஒரு ஏறி 600 ரூபா வரைக்கும் போச்சு. ஸோ எப்படி பாருங்கள். இப்போ இதே அசோக் லேலண்ட் பற்றி தான் மறுபடியும் ஒரு சின்ன ஒரு ஆச்சரியமூட்டும் செய்தி வந்திருக்கு. ஸோ அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறபடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கே, நாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்குமே நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்னென்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் அஸ் 10K மேஜிக். வெறும் 10,000 ரூபாய் ஒர்க்கிங் கேபிட்டலாக வச்சுக்கிட்டு பேபி ஸ்டெப்ஸ் மாதிரி எடுத்து சின்ன லெவலில் எதாவது பண்ண முடியுமா நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ 800ஓ 1000ஓ 1500ஓ 2000ஓ அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10K 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி வந்தோம்னா அப்படிங்கிறக்காக தான். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லோ. அஸ் ஐ செட் 10K 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட இங்கே தேவையில்லை. அதே போல் இது நல்லா இருக்கே அப்படின்னு கூடுதலாக ஒரு பைசா கூட 10,000 ரூபாய்க்கு மேலே போடக்கூடாது அப்படிங்கிறது உள்ள சேஃபஸ்ட் டிசைனு. ரெண்டாவது ஹைலைட், எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக பண்ணும்போது அதில் ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயில் கூட 3 to 7 மினிட்ஸில் பெரிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படியெல்லாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸில் மறுபடியும் ஒவ்வொரு மாதம் ஆர்வமாக திரும்ப வந்து நம்ம கூடவே சப்ஸ்கிரிப்ஷன் ரிமைனாக இருக்காங்க. ஸோ அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங், எங்களுக்குன்னு பெருசாக வேணும் அப்படின்னு இந்த BullsStreet கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி சொல்கிறாங்க. இந்த BullsStreet கசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் கசினோன்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த் இருந்தது. 15,551 ஏற்கனவே உயர்ந்துருச்சு. ஆனால் இதுக்கான ஆஃபர் ரேட்டாக 7,999 பெர் மந்த்துக்கு இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆஃபர் ரேட்டை பயன்படுத்திக்கங்க. அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் ஏதாவது பண்ணலாமல் நினைக்கிறவங்களுக்காக என்ன செய்யலாம்னா, ட்ரேடிங்கே வேண்டாம், சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து 29 ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து ட்ரேடிங்கே வேண்டாம், அப்படியே வாங்கி வச்சுருந்தாலே போதும். இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபென்ஸ் பென்னிக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 15,555 பெர் மந்த்து. ஸோ இதுக்கான ஆஃபர் ரேட் 7,999 பெர் மந்த். ஸோ எது வேணுமோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம வேகமாக அந்த வீடியோவில் போய் இந்த அசோக் லைலண்ட் அதை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி கூட ஷார்ட்ஸில் நான் நேற்று போட்டிருந்தேன் இந்த அசோக் லைலண்டை. ஸோ இந்த அசோக் லைலண்ட் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அரேஞ்ச்மெண்ட், அதாவது அக்ரிமெண்ட் கூட சொல்ல, ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட் வந்து CALB அப்படிங்கிற கம்பெனியில் பண்ணுறாங்க. இந்த CALB அப்படிங்கிற கம்பெனி என்ன கம்பெனின்னு பார்த்தா, இது வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி. நம்ம தலைவன் போனார் இல்லையா இப்போ சைனா ஜப்பானுக்கு, அதன் விளைவை நமக்கு தெரியும், நாட்டுக்கு நிறைய நல்லது பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இந்த CALB அப்படிங்கிற கம்பெனி வந்து சைனீஸ் கம்பெனி. சைனீஸில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் பேட்ரி ஸ்டோரேஜ் பற்றி ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி வந்து பேட்ரி ஸ்டோரேஜ் கம்பெனி. ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் எங்கே போகணும், உடனே அசோக் லேலண்ட் பேட்ரி EV பஸ் விடுவாங்க. EV பஸ்ஸுக்கு இந்த பேட்ரி எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணும், கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அசோக் லைலண்ட் பஸ் வந்து நிறைய சேல்ஸ் ஆகும். அப்போ அசோக் லைலண்ட் அந்த பிஸ்னஸ் நல்லாகும். அப்போ ஷேர் ப்ரைஸ் ஏறுங்கிறது நம்மளுடைய ஒரு
லேமன் தாட்டு. அப்போ இது வந்த உடனே வந்து ஒரு 2% அன்னைக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் 2% அந்த ஸ்டாக் ஏறிச்சு. ஏன் இந்த ஸ்டாக் ரொம்ப ஏற முடியாமல் இருக்குன்னு பார்த்தா, இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப டைல்யூட்டான ஸ்டாக். எல்லாருக்கிட்டையும் இந்த ஸ்டாக் ஃபேஸ் வேல்யூ டிவைட் ஆனதுனால எல்லாருக்கிட்டையும் இந்த ஸ்டாக்கு யாருமே யாராவது விற்று யாராவது வாங்கினது இந்த ஷேர் ப்ரைஸ் யாரும் ரொம்பவே விற்க மாட்டாங்க. அதனால் இந்த ஸ்டாக் வந்து அப்படி இருக்கும். இப்போ இந்த கம்பெனியோட இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் வைக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தா, இந்த அசோக் லைலனோட வெர்டிக்கல் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எப்போவுமே வெர்டிக்கல் க்ரோத்னு பேசுவாங்க, அது இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் இவங்களுடைய காஸ்ட் கட்டிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவ் கண்ட்ரோல் பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் திஸ் பேட்ரி ஸ்டோரேஜ் எஃபிஷியன்சினால். ஸோ அதுக்கப்புறம் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் டைவர்சிஃபிகேஷன் வேறு ஏதாவது ப்ராடக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஆட்டோமொபைலில் ஏதாச்சும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் இவங்களுடைய ரேப்பிட் க்ரோத் இன் எனர்ஜி மேனேஜ்மெண்ட். ஸோ எனர்ஜி மேனேஜ்மெண்ட் ஒன்றும் இல்லை, இந்த பேட்டரியில் வந்து இந்த ஸ்டோரேஜ் தான், அதில் வந்து எஃபெக்டிவ் அவங்க பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி ஒப்பீனியன் டாக் அப்படி போயிட்டுருக்கு. அண்ட் இவங்களுடைய நான் சொன்ன மாதிரி இவி பஸ் வந்து ரொம்ப ஹாட் கேக்காக போயிட்டே இருக்குது. இப்போவே ஓடுது ரோட்டில் ஹாட் கேக்காக போயிட்டே இருக்கும். அப்படிலாம் போகும்போது ப்ரைஸிங் பக்கம் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்டாக் ஒரு வருஷத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்குது. இதோட இயர் லோ வந்து 95.93 அண்ட் இயர் ஹை 134.45. கிட்டத்தட்ட ஒரு 40% வந்து இந்த ஸ்டாக் வந்து 1 இயர் ஆனுவல் பேசிஸில் கொடுத்துருக்கு. அப்போ இந்த மாதிரி போகும்போது இந்த ஸ்டாக் 1 மந்த்தில் எதாவது கொடுத்துருக்கா, ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் எதாவது பண்ணிக்கலாமே ஒரு மாதத்தில் அப்படின்னு பார்த்தா 1 மந்த்தில் ஸ்டாக் வந்து 5% கொடுத்துருக்கு. ஸோ 1 மந்த்தில் ஒரு ஸ்டாக் 5% கொடுத்துருந்தா 12 மந்த்ஸில் கால்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா 60%. பட் ஆனுவலில் பார்க்குறது 40% கொடுத்துருக்கு. அப்போ இந்த ஸ்டாக்கோட கரண்ட்டாக நான் பார்த்த ஆன்கோயிங் ப்ரைஸ் வந்து 129 அப்படின்னு இருக்குது. இந்த 129க்கு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் போய் பார்த்தோம்னா இதோட சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸ் லெவல் பார்க்கும்போது சப்போர்ட் 124 இருக்குது. ஒரு 10 ரூபாய் மேலே ஏற்றி ரெசன்ஸ் 134 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், என்னுடைய பர்சனல் டார்கெட், எனக்காக இந்த ஸ்டாக் வந்து 129லேருந்து ஒரு குவாண்டம் ஜம்ப்பாக 180க்கு போகும் நான் எனக்காக எதிர்பார்க்குறேன். ஸோ திஸ் இஸ் நாட் அட் ஆல் எ ரெக்கமெண்டேஷன். புரிஞ்சுக்கணும், இந்த ஸ்டாக்கை நான் வாங்க சொல்லி ட்ரேட் பண்ண சொல்லி எந்த விதமான பரிந்துரையும் கொடுக்கல. டிஸ்க்ளைமர் இஸ் பியூர்லி அப்ளை. இந்த ஸ்டாக் மட்டும் கிடையாது, இந்த சேனலில் எந்த வீடியோவில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசினோ அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. எல்லாமே என் பர்சனல் ஒப்பீனியன், என்னோடய தனிப்பட்ட பார்வை, ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் அந்த சேனலில் போகிறேன். இப்போ மறுபடியும் சில விஷயங்கள் ரிப்பீட் பண்ணி, இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் குவைட் அமேசிங், நல்லாவே போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் சப்ஸ்கிரிப்ஷன் 15,555 அப்படிங்கிறத 7,919 பெர் மந்த்னு அந்த ஆஃபர் ரேட் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கோம். திடீர்னு ஆஃபர் ரேட் முடிஞ்சிடும். ஸோ பயன்படுத்திக்கங்க. சூப்பர் ஃபென்ஸ் பண்ணி ரொம்ப அமேசிங்காக போயிருக்கு. பாஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் அமேசிங்காக. பாஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் நம்ம சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணால் பார்க்கலாம். சூப்பர் ஃபென்ஸ் பென்னிக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 15,555, ஆஃபர் ரேட் 7,919 பெர் மந்த். இமீடியட்டாக பயன்படுத்திக்கங்க. அண்ட் BullsStreet கசினோ வேணும்னா, அதுக்கான டீட்டெயில் வேணும்னா ஹாய் கசினோன்னு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்புக்கு. அது வந்து பெரிய லெவலில் பெரியவங்க பண்ண முடிய விஷயம், அது எல்லோரும் பண்ண முடியாது. அண்ட் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் போட்டு வச்சுருக்கேன். அந்த லிங்க்கை இப்போவே கிளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க. இது நல்லா இருக்குது, கூடுதல் ஒன்று ஆரம்பித்து வச்சுக்கோங்க. அண்ட் சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல், அதாவது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே அதை கிளிக் பண்ணி. இது எதுக்காகனா இன்ட்ராடேயில் அடிக்கடி நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ பற்றிய நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வந்து சேரும், அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க எல்லாருமே கமெண்ட்டில் இவி பஸ் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.